எண்ணெய் காண பக்கம் ஊற்றி இதில் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டு 2 தக்காளி போட்டு கிண்டிக்கிட்டேன். ஒரு இஞ்சி பூண்டு போடணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் கிண்டிட்டு இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போதும். இது நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக. இது வந்து மீன் மேக்கர் முட்டை மசாலா. ஒரு 2 டீஸ்பூன் போடணும். இந்த மீன் மேக்கர் 3 பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட் இருக்குல்ல, அதில் ஒரு 3 பாக்கெட் நல்லா ஊற வச்சு இதோட இதில் போடணும். உப்புலாம் போட்டேன், இந்த வெங்காயத்தில் நான் உப்பு போட்டேன். நீங்களும் அது மாதிரி உப்பு போட்டுக்கிறது. இது கொஞ்சம் வேகட்டும். வெந்த அப்புறம் அதில் கொஞ்சம் 2 முட்டையை உடச்சி ஊற்றணும். அது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். சிம்மில் வச்சு அப்படியே மூடி வைங்க. கொஞ்சம் அது கிண்டல் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் அது கிண்டி இதுதான் முட்டை மீன் மேக்கர் மசாலா. அப்புறம் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அதாவது இப்போலாம் மழை காலமா, இந்த மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு சளி, இருமல், ஜுரம் இதெல்லாம் வரும். அதுக்கு வந்து ஒரு இது நாட்டு மருந்து. சுக்கு 50 கிராம் எடுத்துக்கோங்க, மிளகு 50 கிராம், அப்புறம் இது திப்பிலி இது வந்து 50 கிராம். இதெல்லாம் வாங்கி இந்த திப்பிலியை வந்து கொஞ்சம் வதன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த தோசை சட்டிலையோ இதுலையோ இதை அப்படியே பரத்தி வச்சு சூடாக்கிட்டு சூடு பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் அந்த மிக்சியில் போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு. சுக்கை வந்து நல்லா உரல் வச்சு தட்டிக்கோங்க, கீழே வச்சு நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அது எப்போதுமே கெட்டு போகாது. அது வந்து டீலையோ இல்லைன்னா பாலில் நைட்டில் எல்லாருமே குடிக்கலாம். ஒரு டீஸ்பூனை சும்மா ஒரு அரை டீஸ்பூன் போட்டு பாலில் இது பண்ணி குடிச்சு பாருங்கள். ஜுரம், தலைவலி எல்லாம் வந்து நல்லா அதில் வந்து ஒரு இது கிடைக்கும், நல்லா இனிப்பு கிடைக்கும். அதனால் அதை வந்து இது பண்ணி நுணுக்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அலசி வச்சாலுமோ நல்லா நீஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதை வந்து ஜலிச்சு கூட வச்சுக்கலாம். நல்ல ஒரு இது மருந்து. தலைவலிக்கெல்லாம் நல்ல சளிக்கெல்லாம் நல்லா இதாகும். அதை இது பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் முட்டை மசாலா, மீன் கிரேவி மசாலா. பாருங்கள் எப்படி இருக்காங்க, சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.